சால்ஸ்பர்க்லேருந்து நீங்கள் நம்ம டே 8ங்க சால்ஸ்பர்கில் இருக்கோம். இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஜெல்பின் கூட ஃபேமிலியோடு நம்ம இன்றைக்கி வெளியில் கொஞ்சம் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி இதில் தான் போக போகிறோம். போயிட்டு இதுதான் அவங்க வீடு கைஸ். இப்போ நான் நிற்கிறது வந்து நம்ம ட்ரிப்போட 4th கண்ட்ரிங்க. லாஸ்ட்டாக வந்து 3rd கண்ட்ரி வந்து சுவிட்சர்லாண்ட். அங்கேருந்து நான் ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணி இன்ஸ்புர்க் வந்துட்டு இப்போ ஃபைனலாக சால்ஸ்பர்க் வந்திருக்கேன். ஸோ இப்போ அடுத்து 2 டேஸ்க்கு வந்துட்டு சால்ஸ்பர்க் அண்ட் சரௌண்டிங் ஏரியாஸ் தாங்க சுற்ற போகிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு 3 டேஸ்க்கு. இப்போ நான் ஃபஸ்ட்டு போகிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா கெலஸ்டன்ஹவுஸ் அண்ட் கொனிக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸஸ் உங்களை கூட்டு போய் காட்ட போகிறேங்க. செம்மையாக இருக்கும். அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடிங்க, நான் வந்து இப்போது என்னோடய பிளான் வந்து ஒரு 9 to 10 கண்ட்ரிஸ் வந்து யூரோப்பில் ஃபுல்லாக கவர் பண்ணுறது இந்த 19 டேஸில். ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் போகிற கண்ட்ரிஸ் எல்லாத்துக்கும் எந்த கண்ட்ரிக்குமே நான் வந்து ஃப்ளைட் எடுக்கலைங்க. இந்தியாவிலேருந்து நான் இங்கே வந்தது மட்டும் தான் ஃப்ளைட்டு, திரும்ப ரிட்டன் இந்தியா போகிறது மட்டும் தான் நான் ஃப்ளைட் எடுக்கிறேன். மற்ற எல்லா கண்ட்ரிஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்க பை ரோட் ஆர் ரயில் 2 ஆப்ஷனில் தான் வந்துட்டுருக்கேன். ஸோ நீங்கள் என்னோடய ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் வந்துட்டு இட்டாலியில் வந்து கம்ப்ளீட்டாகவே பஸ்ஸஸில் வந்தேன், ஃப்ளிக்ஸ் பஸ்ஸில் வந்தேன். அதுக்கப்புறம் இட்டாலியிலேருந்து ஜூரிக் வந்ததும் சுவிட்சர்லாண்டுக்கு நான் பஸ்ஸில் வந்தேன். இப்போ ஜூரிக்லேருந்து நான் இப்போ வந்து இன்ஸ்புர்க் வந்தது ட்ரெயினில் வந்தேன். இன்ஸ்புர்க்லேருந்து சால்ஸ்பர்க் வந்தது ட்ரெயினுங்க. மோஸ்ட் பியூட்டிஃபுல் ட்ரெயின் ரைட்ஸ்லாம் எடுத்திருக்கேன். என்னோடய ஓல்டு வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் அதில் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். ஸோ யூரோப்பில் வந்துட்டு காமனாக யூஸ் பண்ணக்கூடிய மேஜர் ட்ராவல் பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்திங்கனாக்கா ஓமியோ, ட்ரெயின் லைன், ஃப்ளிக்ஸ் பஸ், பிளாப்ளாகார் பஸ், ரோம் டு ரியோங்க. இதில் நான் வந்து மேஜராக யூஸ் பண்ணது வந்து ஓமியோ அண்ட் ஃப்ளிக்ஸ் பஸ் தான். ஓமியோ வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் அக்ராஸ் ட்ரெயின், பஸ்ஸு அண்ட் ஃப்ளைட்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் வந்து புக் பண்ண முடியும். ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த மாதிரி நீங்கள் ஓமியோ வெப்சைட் போய்ட்டுங்க, இல்லை ஆப்பில் போய்ட்டிங்க அப்படின்னாக்கா டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணணுங்க. ஃப்ரம் டு அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் டேட்டு சூஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு அதிலே ஃப்ளைட்டில் வர ஆப்ஸில் வர மாதிரி சில ப்ரைஸஸ்லாம் காமிக்குவோங்க. ஸோ இப்போ நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் எதுன்றதையும் மேலே ஹைலைட் பண்ணிவிடும். லைக் இப்போ நீங்கள் ட்ரெயின் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ட்ரெயின், சென்டரில் இருக்கிறது பஸ்ஸு, ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஃப்ளைட்ஸுங்க. ஸோ சீப்பஸ்ட் ஆப்ஷன் வந்து பஸ் காட்டுது இப்போது அந்த டேட்க்கு, பர்டிகுலர் டேட்க்கு. பட் டைமிங்கும் காட்டுது பாருங்கள். இருக்கிறதுலே ரொம்ப கம்மி டைமில் போகிறது வந்து ட்ரெயின் தான். 3.5 hours போகுது ஜூரிக்லேருந்து இன்ஸ்புர்க் வரதுக்கு. ஸோ நான் இந்த ட்ரெயினில் தான் வந்தேன், OBB ட்ரெயினில் தான் வந்தேன். நான் புக் பண்ணப்போ அது காஸ்ட் வந்து 4,000 இருந்தது அந்த பர்டிகுலர் டேட்க்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இது வந்து ஒரே பிளாட்ஃபார்மில் நீங்கள் போத் பஸ், ட்ரெயின் ரெண்டுமே நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து எதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளாப்ளாகார் பஸ் அப்படின்ட்டு ஒன்று வருது பாருங்கள். அது ஃப்ளிக்ஸ் பஸ், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வரும். பட் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு ₹1 எக்ஸ்ட்ரா சர்வீஸ் சார்ஜ், €1 இந்த மாதிரி வந்து சர்வீஸ் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா போடுவாங்க. ஸோ ஃப்ளிக்ஸ் பஸ்லாம் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் டேரெக்டாக ஃப்ளிக்ஸ் பஸ் ஆப்லேயே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதுதான் பெட்டர். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு நிறைய பஸ் லிஸ்டிங் காமிக்கும் இதில் காமிக்கிறத விட. பட் ட்ரெயின்ஸ்க்கு வந்து நீங்கள் அதில் கம்பேர் பண்ணிக்கலாம். ஃப்ளைட்ஸ் பாருங்கள் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அந்த பர்டிகுலர் டேட்க்கு வந்து ஆல்மோஸ்ட் 40,000 வருது நம்ம காஸ்ட்டுக்கு. ஸோ கொஞ்சம் தள்ளி போட்டிங்கனாக்கா புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேட்ஸ் கம்மியாக இருக்குங்க. இப்போ நான் ரொம்ப நியர்பையில் புக் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ரேட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அட்வான்ஸ் பிளானிங் வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் இந்த மாதிரி இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் பண்ணுறதுக்கு. பாருங்கள் அங்கே வந்து 8,000 காட்டுது பாருங்கள் ட்ரெயினுக்கு. ஏன்னா அதில் வந்து 3,700 இந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 8,000 காட்டுது இந்த நியர்பை டேட்டுக்கு. ஸோ பஸ்ஸஸும் அதே மாதிரி தான் காஸ்ட்லியாக இருக்குது. ஃப்ளைட்டை வந்து ஒரு படி மேலே 96,000 காட்டுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவே புக் பண்ணிடலாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ்லாம் கிடையாது நீங்கள் வந்து இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் புக் பண்ணுறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இன்டர்நேஷ்னல் டெபிட் ஆர் கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜஸ் வந்து வராத மாதிரி, லைக் Forex சார்ஜஸ் எதுவும் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெட்டருங்க. ஸோ தட் உங்கள் இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட்டு Forex கார்ட்ஸு வித்தவுட் எனி சார்ஜஸ் நீங்கள் வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம். லைக் டெபிட் எடுத்துக்கலாமா, இல்லை கிரெடிட் கார்ட்ஸ் எடுத்துக்கலாமா, இல்லை அதே மாதிரி கையில் கரன்சி எவ்வளோ நம்ம வச்சுருக்கணும் இங்கே வரதுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேங்க. அது இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லான்ச் ஆக்சஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, யூட்டிலைஸ் பண்ணுறது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில், அதுக்கு என்னென்ன கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக
லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நிறையா வருங்க. நாட் ஓன்லி யூரோப்புங்க, அக்ராஸ் த வேர்ல்டு நிறைய கண்ட்ரீஸ் வந்து ட்ராவல் பண்ணுற வீடியோஸ் இனிமேல் வரும். ஸோ நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், எல்லாேருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து சர்ப்ரைசிங்லி ஜெர்மனிக்குள்ள வந்துவிட்டோம். அங்கே சால்ஸ்பர்க்லேருந்து ஒரு 30-40 மினிட்ஸ் ட்ரைவில் வந்துட்டு நம்ம இங்கே ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். கெலஸ்டீன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அன்எக்ஸ்பெக்டட்லி 5வது கண்ட்ரிக்குள்ள என்ட்ரு ஆகிட்டோம் இந்த ட்ரிப்பில். பட் இது ஒரு ஷார்ட் ஸ்டே தான், இன்றைக்கி ஒரு ஆஃப் டே மட்டும் தான் இருப்போம். அதுக்கப்புறம் கிளம்பிடும். மறுபடியும் ஜெர்மனிக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் திரும்ப நான் ஜெர்மனிக்கு போகிறேன். மற்ற கண்ட்ரிஸ் அண்டு பிளேசஸ்லாம் முடிச்சுட்டு ஈஸ்டர்ன் யூரோப்பில் சில கண்ட்ரிஸ் போகிறேன். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் தான் ஜெர்மனியில் ஒரு 3-4 நாள் பிளான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஒரு ஆஃப் டே கெலஸ்டீன் ஹவுஸில் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அப்புறம் ஈவினிங் மேலே வந்துட்டு ஓல்ட் டவுன் சால்ஸ்பர்க் அந்த லொக்கேஷனை சுற்றி பார்க்குறோம். ஸோ இதோட பார்க்கிங் இந்த ஸ்பாட்டோட நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து அவங்க பஸ் இருக்குங்க, அவங்களோட பஸ்ஸில் தான் இங்கேருந்து போகணும். நம்ம ஊரில் சில ஃபாரஸ்ட் ஏரியாக்கெலாம் வந்துட்டு ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி இங்கேயும் அலோவ் பண்ணுறது இல்லை போல இருக்குது இந்த மாதிரி இடத்துக்கு. அதனால் இங்கேருந்து நம்ம பஸ்ஸில் போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆர்வி வெஹிக்கிள்ஸ் இருக்குங்க, சின்ன கார்லேருந்து பெரிய கார் வரைக்கும், பெரிய வண்டியில் வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும். இதில் என்ன பண்ணுறாங்கனாக்கா உள்ளே உங்களுக்கு பெட்ரூம் செட்டப்பு, அப்புறம் வந்து கிச்சன் செட்டப்பு, பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வேறு எங்கேயும் தனியாக ரூம் எடுத்து தங்க தேவை இருக்காது. நீங்கள் பாட்டுக்கும் அந்த போல் எங்கே வேணாலும் போகலாம், வண்டியை எடுத்துக்கலாம், எடுத்துகிட்டு சமைச்சிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், தூங்கிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து காஸ்ட்டுமே ஓகே தான், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது. நார்மல் காரை விட ஒரு நார்மல் கார் வந்து ஒரு 100 euros கிடைக்குதுனாக்க ஒரு 180 euros 160 euros அந்த மாதிரி கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நம்ம ஊரில் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிட்டே இருக்கலாம், நீங்கள் எங்கே வேணாலும் வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம், அங்கேயே தங்கிக்கலாம். அது எங்கே வேணாலும் இந்த சென்ஸ் அந்த இங்கே வந்து கேம்பிங் வெஹிக்கிள்ஸ் பார்க் பண்ணுறதுக்குன்னு சில பிளேசஸ் இருக்கும், அங்கே பார்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணால் அது ஒரு சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம தேவையில்லாமல் ஹோட்டலுக்கு தனியாக ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃபுட்டுக்கு தனியாக ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும். பார்க்கலாம் இதெல்லாம் நம்ம ஊருக்கு எப்போ வருது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், நம்ம ஊரோட ஸ்விஃப்ட் கார் இருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, நான் இக்னிஸ்லாம் பார்த்தேன் இதில் இன்ஸ்புரூக்கில். ஸோ இங்கேயும் வந்து லோ பட்ஜெட் கார்ஸ்லாம் விட்டுறாங்க. சுசுக்கியில் நிறைய கார் ஓடுதுங்க இங்கே. மாருதின்ற பேர் கிடையாது, சுசுக்கின்னு வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ரொம்ப கம்மி தான். இங்கே இருக்கிறது எல்லாமே பெரிய பிராண்டட் கார்ஸ் தான் இருக்குது. மினிமம் பிராண்டட் பார்த்தீங்கன்னாக்க ஃபோக்ஸ்வாகனு இந்த மாதிரி கார்ஸ் தான் இங்கே இருக்குது. போர்ஷெல்லாம் இங்கே அசால்ட்டாக பார்க்கலாங்க. ஃபெராரி அப்பப்போ பார்த்துட்ருக்கேன். நம்ம இங்கே தாங்க பஸ்க்கு டிக்கெட் எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு இங்கே நிற்கிற பஸ்ஸில் தான் போகிறோம். இன்றைக்கி சாட்டர்டே, அதனால் கொஞ்சம் கூட்டம் இருக்குது. ஓகே, ரொம்பலாம் கூட்டம் இல்லை. இந்த கூட்டம் அப்புறம் என்ன இருக்குது. கெலஸ்டீன் போகிற வழியில் வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வருத்துங்க, இவ்வளோ நேரம் மிஸ்டாக இருந்தது, பயந்துட்டு இருந்தோம். செம்மையாக கிளியர் ஆகிடுச்சு. இப்போ ஸோ இந்த இடத்துக்கு வரதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் காஸ்ட் மட்டுமே வந்து 30 euros கிட்ட வருதுங்க. ஸோ நம்ம ஒரு காஸ்ட்டுக்கு ஒரு 3100 அந்த ரேஞ்சு வரும். இந்த டனல் மாதிரி இருக்குல்லங்க, இது உள்ள கொஞ்சம் தூரம் நம்ம வாக் பண்ணி போனோம் அப்படின்னாக்க அந்த எண்டில் வந்துட்டு ஒரு எலிவேட்டர் இருக்கும். அது ரொம்ப கிராண்டாக இருக்கும். அங்கே வந்து ஃபோட்டோஸ் அலோடு இல்லை, அதனால் அந்த எலிவேட்டர் நம்ம எடுக்க முடியல. ஸோ அந்த எலிவேட்டரோட ஹைட் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு 120 மீட்டர்ஸ் வந்து ஹைட்டுங்க கீழேருந்து. ஸோ ஓவரால் நம்ம இருக்கிற இடம் வந்து ஒரு 2000 மீட்டர் ஹைட் உள்ள ஒரு லொக்கேஷன் நம்ம இப்போ வந்திருக்கிறது. பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த க்ளவுட்ஸ்க்கு மேலே நம்ம நிற்கிறோம். செம்ம பியூட்டிஃபுல் வியூங்க.
இது வந்து இதோட பர்பஸ் பார்த்தீங்கன்னாக்க 1938 ஹிட்லர் வந்து இருந்தப்போ அவருக்காக கட்டப்பட்ட ஒரு இடம்னு சொல்கிறாங்க இந்த கெலஸ்டின் ஹவுஸை. இது வந்து மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஹைலி டிப்ளமேட்டிக் மீட்டிங்ஸ் அந்த மாதிரி நடத்துறதுக்கு, ப்ளஸ் வந்து அவர் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு லொக்கேஷன். ஏன்னா இங்கே வந்து இந்த ஆல்ப்ஸோட வியூஸ் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பர்பஸ்க்காக இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. செம்ம சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த இடத்த விச் மீன்ஸ் வந்து இங்கே இந்த ஈகிள்ஸ் நெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் மாதிரி கட்டியிருக்காங்க அந்த எலிவேட்டர் போட்டு மேலே வரதுக்கு. இப்போது இங்கே கரண்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இந்த நல்ல வியூ பாயிண்ட்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஈவன் இந்த க்ளவுட்ஸ்லாம் இல்லைனா கூட உங்களுக்கு கம்ப்ளீட் வியூ கிடைக்கும். உங்களுக்கு இந்த ஜெர்மனியில் உள்ள நிறைய லொக்கேஷன்ஸோட வியூ வந்து இங்கே நீங்கள் பார்க்க முடியும். பார்க்குறது இங்கே நல்லா வெயில் அடிக்கிற மாதிரி தெரியுது இல்லை, ஆனால் செம்ம குளிருதுங்க. இங்கே வந்து இப்போ கரண்ட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 டிகிரி 4 டிகிரி அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஜாக்கெட்ஸ்லாம் இல்லைனாக்கா ஃப்ரீஸ் ஆகிடும், அந்தளவுக்கு செம்ம குளிங்க இருக்குங்க. இப்போது மேகத்துக்கு மேலே இந்த மாதிரி ஒரு வியூலாம் நான் பார்த்தது இல்லைங்க. இவ்வளோ க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இடம். அழகான பிளேஸ்ங்க இது. ஸோ ஒரு வழியாக நம்ம கெலஸ்டின் ஹவுஸ் பார்த்து முடிச்சுட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொனிக்ஸே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இது வந்து ஜஸ்ட் 15 மினிட்ஸ் தான் இங்கேருந்து கெலஸ்டின் ஹவுஸ்லேருந்து. ஸோ இந்த 2 ஸ்பாட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்ட்ரியா சால்ஸ்பர்க்லேருந்து ரொம்ப க்ளோஸ் பைங்க. ஸோ இந்த கெலஸ்டின் ஹவுஸ் வரணும்னா 25 கிலோமீட்டர்ஸ் தான், ஒரு 30-35 மினிட்ஸில் இங்கே நம்ம ரீச் ஆகிடலாம். இப்போ போகிற அந்த லேக் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குமாங்க. நல்லா க்ரீன் கலரில் வந்து அந்த வாட்டர் இருக்குமா, வித் ஆல்ப்ஸோட பேக் ட்ராப்போட பார்க்க செம்ம சைனிக்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே போய்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வாவ், இங்கே பாருங்கள், இங்கே சம் லோக்கல் ஃபார்மர்ஸ்லாம் வந்துட்டு அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் மாடல் அழைச்சிட்டு இங்கே போயிட்டுருக்காங்க. ஸோ ஏதோ சம் ஈவெண்ட் அங்கே போயிட்டுருக்கு போல். செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு இவங்களோட காஸ்டியூமு. ஹலோ, ஓகே மேரே எது ஓகே ஹலோ ஓகே. நம்ம இப்போ கல்சின் ஹவுஸ் அப்படின்ற இடத்துலேருந்து இப்போ அடுத்து வந்து கொனிக்ஸேன்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான லேக் இருக்குங்க, அங்கே தான் வந்திருக்கோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஷாப்பிங் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருக்குது.
ஸ்டாப் இல்லை அந்த போட்டில். சரியா? பயங்கர பங்கியா. இதோட கலரை பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. செம்ம அழகாக இருக்குங்க இந்த இடம். ஒரு ஃபேமிலியோட நீங்கள் வரத்துக்கு வந்துட்டு, இல்லை வந்து உங்களோட பார்ட்னரோட வரத்துக்கு செம்ம ரொமான்டிக் அண்டு சூப்பர்பான பிளேஸுங்க இது வரத்துங்க. அது இந்த ஆல்ப்ஸ் பேக்ட்ராப்போட இந்த கலர்ஃபுல் அந்த எமரல்ட் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கலரில் வந்துட்டு இந்த தண்ணி இருக்குது லேக்கு. ஏதோ ஒரு ட்ரீம் வேர்ல்டில் இருக்க மாதிரி தாங்க இருக்குது. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது தாங்க பார்டர் கிராஸ் பண்ணுறோம். ஜெர்மனிலேருந்து ஆஸ்திரேலியா என்ட்ரு ஆகிறோம். பட் எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. நம்ம ஊரில் ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போனாலே செக் போஸ்ட் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. டோல்கேட்டு லைக் ஆர்டிஓ போஸ்ட் அந்த மாதிரி என்னமோ இருக்கும். இங்கே பாருங்கள், எதுவுமே இல்லாமல் நம்ம டேரெக்டாக சால்ஸ்பர்க்குள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே பஸ்ஸஸ்லாம் பாருங்களேன், எலக்ட்ரிக் லைன்ஸ் தான் ஃபுல்லாக ஓடுது. பட் வந்து ட்ராம் மாதிரி இல்லாமல் இங்கே வந்து பஸ் மாதிரியே தான் ஓடுது. ஆனால் அந்த கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எலக்ட்ரிக் லைன்லேருந்து உள்ளே வந்து பஸ் ஸ்டாப்பில் ஓரமாக நிறுத்துறதுக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ்லாம் வச்சு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுதுங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கே உள்ள அந்த பஸ்ஸோட எலக்ட்ரிக் லைன் செட்டப்லாம். கம்ப்ளீட் எலக்ட்ரிக்கில் தான் இங்கே எல்லாமே ஓடுது. ஸோ சால்ஸ்பர்க் வந்துட்டோங்க. இன்றைக்கி வந்து அடுத்த ஈவினிங் ஃபுல்லாக நான் சால்ஸ்பர்க் சுற்றி பார்க்குறேன். ஸோ அதை ஃபுல் கவரேஜ் பண்ணி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் உங்களுக்கு. ஸோ ஸ்டே டியூன் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சால்ஸ்பர்க் செம்ம பியூட்டிஃபுல் சிட்டி வித் அதோட ஹிஸ்ட்ரியோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது வரைக்கும் பண்ணிக்கோங்க.